நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அமெரிக்கா பயங்கர கலவர பூமியாக காட்சியளிக்குது. அது போக ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கு ஈரான் முயற்சி பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முழுமையான தடுமாற்றத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈரானில் மாதிரி ஒரு மிகப்பெரிய B1 பிரிட்ஜ், அதை கட்டிட்டு இருக்க பிரிட்ஜ் அடித்தாங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு இவங்க என்னென்னதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த டீட்டெயிலெல்லாம் இப்போ பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது ஈரானில் நேற்று நேற்று காலையில் இவர் பேசினாரா, நம்ம ட்ரம்ப் பேசினார். என்ன பண்ணார், ஒரு 19 நிமிஷம் 20 நிமிஷம் பேசினார். என்னென்ன பண்ணியிருக்கோம், வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி 2 வாரத்தில் ஈரானை விட்டு நான் காலி பண்ணிடுறேன் அதெல்லாம் பேசணும், நேற்றே சொல்லியிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கற்காலத்துக்கு ஈரானை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கற்காலத்துக்கு முதல் கல்லை தூக்கி போட்டது எப்படின்னா, அங்கே B1 பிரிட்ஜ் அப்படின்னு, அங்கே தெஹ்ரான் அண்டு கராச் அப்படின்னு 2 இடத்தை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட 450 அடி 500 அடி ஹைட்டும் உள்ள அந்த பிரிட்ஜு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியலை. அந்த பிரிட்ஜை இது ராக்கெட் போட்டு தாக்குனாங்க. அதில் 8 பேர் இறந்து போயிருக்காங்க, 90 பேருக்கு மேலே காயம். சரி, இந்த பிரிட்ஜ் அடிச்சிட்டாங்கல்ல, இதுக்கு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, அமெரிக்காவில் போய் அடிக்க முடியாது, பட் ஃபியூச்சரில் அதையும் அடிப்பாங்க போல இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுற்றி உள்ள அமெரிக்கா சம்மந்தப்பட்ட, அமெரிக்கா இங்கே எல்லாம் தொட்டால் அமெரிக்கா அவுட் ஆகுமோ அந்த இடத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிட்ஜு? நம்பர் 1, குவைத்தில் இருக்கக்கூடிய 36 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரிட்ஜ், அதை தாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 கிங் ஃபஹத் காஸ்வே அப்படிங்கிறது சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அண்டு பஹ்ரைன், இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு 25 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு நான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நான் போயிருக்கேன், உள்ளே போனதில்லை. ஆனால் பிரிட்ஜ் அவ்வளோ பிரம்மாண்டமான, அவ்வளோ சூப்பரான பிரிட்ஜ். அது எப்படின்னா, சவுதி மக்கள் பஹ்ரைன் போகிறதுக்கும், பஹ்ரைன் மக்கள் சவுதிக்கு போகிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான பிரிட்ஜ். இதெல்லாம் தாண்டி அந்த 5th ஃப்ளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட இது கடற்படை, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிட்ஜ் இந்த கிங் ஃபஹத் காஸ்வே அப்படிங்கிறது. ஸோ அதை போட்டு தாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது ஷேக் ஜாயித் பிரிட்ஜ், அபுதாபி ஆக்சுவலாக ஒரு தனித்தீவு மாதிரி, மெயின் அபுதாபி. அதுக்கு வெளியில் லேண்டு பகுதியை இணைக்கிறது ஒரு 3 பிரிட்ஜ் இணைக்குது. ஒன்று ஷேக் சாயித் பிரிட்ஜ், இன்னொன்று ஷேக் கலிஃபா பிரிட்ஜ். அது அபுதாபியும் சாதியத் ஐலண்டும் ஒன்று இருக்குது, அந்த ஐலண்டையும் இணைக்குது. இன்னொன்று அல் மக்தா பிரிட்ஜ் அப்படிங்கிறது, இது ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஒரு பிரிட்ஜு அபுதாபியில். இந்த 3ஐயுமே போட்டு தாக்க போகிறோன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்னா, அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வராதிங்க, தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போவே அபுதாபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிரிட்ஜெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கதா தகவல் வருது. அந்த பிரிட்ஜில் யாரும் போக வேண்டாம், வர வேண்டாம். போட்டு தாக்கும்போது வேறு ஏதாவது கார் வந்துச்சு, பஸ் வந்துச்சு, அல்லது ஏதாவது மெயினாக கார் தானே, காரு பஸ்ஸு கொஞ்சம் மெயினாக கார். ஸோ கார் வந்துச்சு, ட்ரக் வந்துச்சு, எது வந்தாலுமே போட்டு தாக்கிட்டாங்கன்னா உயிர் பலி வந்துடுமே அப்படின்னு பிரிட்ஜை எல்லாம் 2 பக்கம் அடைச்சி வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாமல் தடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபுதாபி பிரிட்ஜில். அது போக அப்தோன் பிரிட்ஜ் அப்படின்னு, அது ஜோர்டான் அம்மானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ். அது போக ஜோர்டான் வெஸ்ட் பேங்க் அப்படி இருக்க 2 பிரிட்ஜ் எப்படின்னா, கிங் ஹுசைன் பிரிட்ஜ்னு ஒன்று, இன்னொன்று தாமியா பிரிட்ஜ், அதாவது ஜோர்டான் வெஸ்ட் பேங்க். அது ஷேக் முகமது பிரிட்ஜ்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த 8 பிரிட்ஜையும் நாங்கள் போட்டு தாக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க ஒன்றா போடுவாங்கன்னு செய்வாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 18 டெக் கம்பெனின்னு போட போகிறோன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு இந்த மாதிரி உளவு சொல்லுது அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்று பஹ்ரைனில் கூகுள் இதை போட்டு தாக்கியிருக்காங்க. ஸோ துபாயில் ஒரு இதை போட்டாங்கன்னு சொன்னாங்க, பட் இன்னும் கரெக்டான தரவுகள் கிடைக்கல. சரி, இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, அமெரிக்காவில் நம்ம பீட் ஹெக்ஸேத் இருக்காரு, அவர் ஒரு 12 ஜெனரல்ஸ், ஆர்மி ஜெனரல்ஸ் தூக்கியிருக்காரு. அது போக
கமாண்டர் ஆஃப் யூஎஸ் ஆர்மி கிரவுண்ட் ஃபோர்ஸ். ஓகே, அப்படின்னா ஆர்மி சீஃப், அவரையும் சேக் பண்ணியிருக்காங்க. போங்க, வேலையை விட்டு போங்க அப்படின்னு. என்ன காரணம்னா, அந்த ஆர்மி சீஃப் என்ன பண்ணியிருக்காரு, ஹி ரெஃப்யூஸ்ட் டு சென்ட் சோல்ஜர்ஸ் டு ஈரான் கிரவுண்ட் ஃபோர்ஸு. அது போகிறதுக்கு அலோவ் பண்ணல. என்ன சொன்னாங்கன்னா, அப்படி போனோம்னா இங்கே இருக்கிற அம்மாக்கள் தன் மகன்களை இழப்பார்கள், மகள்கள் தன் அப்பாக்களை இழப்பார்கள், மனைவிகள் தன் கணவர்களை இழப்பார்கள் அப்படின்னு. அப்புறம் போனால் காஃபின் அப்படின்னு சொல்லி, அது சவப்பெட்டியில் தான் திரும்பி வர முடியும், அல்லது சில நேரம் வரவே முடியாது. இப்பேற்பட்ட ஒரு சூழல் நல்லா தெரிஞ்சும் நாங்கள் எங்களுடைய சோல்ஜர்ஸை பலி கொடுக்க விரும்பலை அப்படின்னு நாங்கள் சொன்னதுனால அவர் 12 பேர் ப்ளஸ் கமாண்டர் ஆஃப் யூஎஸ் ஆர்மி கிரவுண்ட் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் சேக் பண்ணியிருக்காங்க. இது உள்ள மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. போகிற போக்கு பார்த்தா அமெரிக்கா இராணுவ அதிகாரிகள் டக்குன்னு கேப்சர் பண்ணி மொத்த அமெரிக்காவையும் இனி இராணுவ ஆட்சி வந்தால் வந்துடலாம். ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம், இராணுவ ஆட்சி வர்றதுக்கான ஒரு சூழல் தெரியுது அப்படின்னு. இப்படி பெரிய ஆட்களை பூரா சேக் பண்ணால் திரும்ப அந்த இடத்துக்கு வேற ஆள் போடுவாங்களா? நாளைக்கு நம்மளே இப்படி சேக் பண்ணுவாங்கன்னா, பீட்டர் ஹெக்ஸத் யார் அப்படின்னு அவர் பழைய ஆளாக இருக்கலாம், அந்த இதில் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ அவங்களே ஆட்சியை பிடிச்சா பிடிக்கலாம். அங்கே உள்ளுக்குள்ளே பயங்கரமான முணுமுணுப்பு பிரச்சனை, என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு மொத்தத்துக்கு கலவர பூமியாக தடுமாட்டத்தில் இருக்குது. ஓகே, அது போக அங்கே மக்களோட போராட்டத்தை பார்த்தீங்கன்னா காரை எரிக்கிறது, அதாவது அதுதான் சொல்லலை, ஏகப்பட்ட இடங்கள்ல இது என்ன ஒரு விஷயம் வச்சு அப்படின்னா, இப்போ டிசம்பர் 25 ஈரானில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புரட்சி போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து உள்ள கலவரக்காரர்களை கொண்டு ஈரானை கலவர பூமியாக்கி, உண்மையிலே பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அது அவங்க போலீஸ்காரங்க சுட்ட ஒரு பக்கம், கலவரக்காரர்கள் சுட்ட இன்னொரு பக்கம், எல்லாம் சேர்த்து பயங்கர கலவர பூமியாக்கி ஈரானையே ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போ இயற்கை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஈரான் அமைதியாகிடுச்சு. ஈரான் மக்கள் எல்லாம் அந்த இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட ஒன்று சேர்ந்துருக்காங்க. கலவரம் போராட்டம் ஒன்றும் இல்லை. இங்கே அமெரிக்காவில் தானே நிகழ்ந்துட்டு இருக்கு பெரிய அளவுக்கு போராட்டம், கலவரம், தீ வைப்பு அப்படின்னு. இப்போ துப்பாக்கி சூடு இதெல்லாம் வரும்போது எதை நினச்சி ஈரானில் பண்ண நினச்சாங்களோ அது அப்படியே அமெரிக்காவில் வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் எப்படின்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது. அமெரிக்கா என்ற ஒரு சைத்தான் வினை விதைச்சான் இங்கே ஈரானில், அந்த வினையை அவன் அறுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படிங்கிறது. அது போக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கு நாங்கள் போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது, ஸ்டேட்மெண்ட் வருது. அப்படி நாங்கள் ட்ரம்ப்பை போட்டு தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா, ட்ரம்ப்பு இருந்தால் தான் அமெரிக்கா தானே கீழே இறங்கிடும். ஓகே, அப்படின்னு நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவரே எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே வேண்டியதில்லை. அவரே அமெரிக்காவை அப்புறம் கெடுத்துருவார். அதனால் ட்ரம்ப் நாங்கள் பொறுத்தள்ள வேண்டாம், பட் அவங்களே யாராவது பொறுத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைஃபாவில் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆயில் சப்ளை மோர் தென் 60% இடத்த அடித்து தீர்த்துருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு ஒரு தரமட்டமாக கிடக்கும், எந்திரிச்சு வரவே கூடாதுன்ற அளவுக்கு அடியடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஹைஃபாங்கிறது நம்ம அதானியோட போர்ட்டு. அதானி இப்போ அங்கே போக மாட்டாங்க, ரைட், ஓகே, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, காசை போட்டோம், அங்கேருந்து ஒன்றும் வரல, போர் இருக்குது, அந்த போரை காரணம் காமிச்சு இங்கே பேங்க்கில் ஏதாவது ரிபேட் வாங்குவாங்க, தள்ளுபடி வாங்கினாலும் வாங்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம பேங்க் தான் ரெடியாக இருக்கே. சும்மா காலத்திலேயே தள்ளுபடி பண்ணுவாங்க. இன்னும் 3 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்னு 16 லட்சம் கோடி நம்ம அம்பானி அதானி அண்டு குஜராத்திகளுக்கு தள்ளுபடி பண்ணதாக சொல்கிறாங்க. இப்போ இதை காரணம் காமிச்சு இதையும் தள்ளுபடி பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபோர்ஸ் மேஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அது அங்கே போர் வந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி வாங்கினாலும் வாங்கலாம். பட் அங்கே ஹைஃபாவில் பயங்கரமான அடி, மோர் தென் 60% ஆயில் ஸ்டோரேஜ் அந்த இது எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருக்காங்க. அது போக எனக்கு யூகேலேருந்து பர்சனலாக தகவல் வந்தது. என்னென்னா, அங்கே உள்ளுக்குள்ளே கலவரம் பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் கேஸ் அண்டு ஃபியூயல் அது விலை பயங்கரமாக ஏறி இருக்குது. மக்கள் உண்மையிலே அப்படி சாதாரணமாக இருக்கிற மக்கள் இப்படி கழுத்து புடியா, ஏன்னா திடீர்னு விலையெல்லாம் ரொம்ப ஏறும்போது என்ன செய்வாங்க, அப்படி விலை ஏறி இருக்குது. அதனால ஃப்ளைட்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த டிக்கெட் சார்ஜ் அதுவும் ரொம்ப ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக நம்ம சவுதி அரேபியாவில் அவர் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் இருக்காரா, அவர் ஒரு வித்தியாசமான ஆள்.
அவர் என்ன சொல்கிறார் வந்து இப்போ வந்து அவர் தான் ரூலர், டிஃபேக்டோ ரூலர். எப்படின்னா மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அவர் வந்து டிஃபேக்டோ ரூலர். அவர் என்ன சொல்கிறார் வந்து, இங்கே ஆக்சுவலாக நாங்கள் வந்து சன்னி முஸ்லீம், ஈரானில் இருக்குது ஷியா முஸ்லீம். அந்த ஒரு பிரச்சனைனால தான் எங்களை வந்து இந்த மாதிரி போட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, அடிக்க வர்றாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. அதில் கொஞ்சமாவது உண்மை இருக்கா? ஈரான் இது வரைக்கும் எப்பயாவது வந்து சவுதி அரேபியா நேரடி அடிக்க வந்தாங்களா, சண்டைக்கு வந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வந்து அமெரிக்காவை கூப்பிடுவ, அமெரிக்காவுக்கு வந்து 50 லட்சம் கோடி வந்து நீ டீல் பேசுவ, அங்கே இடத்த கொடுப்ப, அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து அங்கே வச்சுக்கிட்டு எல்லா இராணுவ தளங்களையும் அங்கே வச்சுக்கிட்டு இராணுவ அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்துவாங்க. அங்கேருந்து ஈரான் அடிப்பாங்க. அப்புறம் ஈரான் வந்து அச்சோ இவங்க நம்ம சகோதரர்கள், ஐயோ பாவம், அவன் வந்து நம்ம ஷியா முஸ்லீமு, அவங்க சன்னி முஸ்லீமு அப்படின்னு பார்ப்பாங்களா? இது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு? அது வந்து அவங்க திரும்ப ஈரான்லேருந்து ரிப்ளை வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஷியா சன்னி பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு நான் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறோம். ஆனால் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் வீணாக அடிக்கலை, நாங்கள் அடித்த இடத்துல நீங்கள் கணக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போது துபாயிலிருந்து நமக்கு தகவல் வந்தது என்னென்னா, இப்போது துபாயில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரியல் எஸ்டேட்டு டோட்டலாக படுத்துருச்சு. அங்கே வந்து கட்ட ஆரம்பித்த பில்டிங் வேகமாக வளரல, அப்படி அப்படியே நிற்குது. சில குஜராத்தி கம்பெனிகள் ஆல்ரெடி இது வரைக்கும் போதும், பைல் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வேண்டாம், இது அப்படியே நிறுத்திட்டாங்க. சிலதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே பண்ண முடியல, அப்படி நிறுத்திட்டாங்க. ஏகப்பட்ட லேபரர்ஸ் வந்து அங்கே சோனாப்பூரில் கேம்பில், அப்புறம் ஜெவலி கேம்பில் சும்மா உட்கார வச்சுருக்காங்க. சிலருக்கு வந்து 50% சம்பளம், சிலருக்கு வந்து சோறு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா ஃப்ளைட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஊருக்கு போகிறவங்க போங்க, நீங்கள் டிக்கெட் கொண்டு வாங்க, நான் ஊருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புகிறாங்க. வேலை அங்கே நிறையா குறைஞ்சி போச்சு. இந்தியர்களுக்கு நிறைய பேர் வேலை இழப்பு இருக்கிற வாய்ப்பு, வேலை இழப்பு வந்துருச்சு ஆல்ரெடி. நம்ம அரசு வந்து என்ன செய்ய போகுது? வேடிக்கை தான் பார்க்கும். எப்படி பார்த்தாலும் இல்லை, அந்த 2 தட்டை தட்டுங்க, கை தட்டுங்க, பூவை தூவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய, மற்றபடி அங்கேருந்து வேலை இழந்து வர்ற மக்களுக்கு, ஏன்னா இது வரைக்கும் அவங்க எத்தனை பில்லியன் US$ ஈக்குவலாக அரபு நாடுகள்லேருந்து நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும், மழை இல்லை வெயிலையும் குளிர்லையும் உழைச்சி வந்து வேர்வை செஞ்சு அனுப்பிச்சாங்க. அந்த பணத்தை வந்து வாங்கும்போது எண்ணிச்சிச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? எந்த அரசு வந்தாலும் அங்கே வந்து அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், நம்ம அங்கே லேபர் வேலைக்கு போன நம்ம சொந்தங்களுக்கு ஒரு நலத்திட்டங்களும் கிடையாது. இப்போ சமீபத்தில் இப்போ வந்து திமுக அரசு அவங்க வந்து அதுக்கு ஒரு மினிஸ்டர் போட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த விதத்தில் பெருசால ஒன்றும் இல்லை. ஆனால் கேரளா அரசு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா கேரளா அரசு அந்த வெளிநாடு, அதுவும் குறிப்பாக வளைகுடா நாடுகள், அரபு நாடுகளோட வருமானத்தை நம்பி தான் கேரளாவே இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதனால் அங்கே வந்து மொத்தத்துக்கு வேலை இழப்பு ரொம்ப அதிகம். அதுபோக அங்கே லோக்கல் அரப்ஸ் வந்து எப்போ பிரச்சனை ஆரம்பித்தோ அப்போவே எல்லாம் பறந்து யூகேக்கு அங்கேயும் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. லோக்கல் அரப்ஸ் அங்கே பெரும்பாலும் இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற லோக்கல் அரப்ஸ் என்ன பண்ணுறாங்க? சிட்டிக்குள்ளே ரஷீதியாவோ, சத்துவாவோ, ஜுமேராவோ இந்த மாதிரி இருந்த லோக்கல் அரப்ஸ் எல்லாம் அதை விட்டு காலி பண்ணிவிட்டு டெசர்ட்டுக்குள்ளே டென்ட்டு போட்டு அங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல். எப்போ இது போதும்ப்பா, நம்ம உயிரோடு இருப்போம், முதல்ல அங்கெல்லாம் அடித்து முடிச்சு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே வர்றோம் அப்படின்னு 4 வீல் டிரைவ் எடுத்து உள்ள டெசர்ட் டிரைவ் மாதிரி அங்கே போய் உள்ளுக்குள்ளே அங்கங்கே தங்கியிருக்காங்க. ஏன்னா டெசர்ட்டில் போய் எதுவும் குண்டு போட போகிறதில்ல அப்படிங்கிறதுனால டெசர்ட்டில் வந்து அங்கங்கே தங்கியிருக்கதா. சிட்டிக்கு உள்ளே வந்து லோக்கல் அரப்ஸ் பெரும்பாலும் இல்லை. அதுபோக யூரோப்பியன்ஸ் நிறையா இருந்தால் யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து பறந்து போயிட்டாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து அங்கே போக முடியாத இந்த வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மக்களோட மக்கள் அங்கங்கே தங்கியிருக்காங்கல்ல. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சத்வா அல்படான்ற ஏரியாவில் பெரிய ஒரு ட்ரோன் ராக்கெட் விழுந்துச்சா, அது என்ன காரணம்னா அங்கே வந்து அமெரிக்கன் தங்கியிருந்தது தான் இப்போ தகவல். ஸோ இது மாதிரி துபாய் வந்து ரோட்டில் பார்த்தா கூட்டமே இல்லை. துபாய், ஷார்ஜா, நீங்கள் துபாய் அங்கே ஷேக் சாயித் ரோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் இருக்கும். ஆனால் டிராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்றாங்க. அது ஷார்ஜாவில் இருந்த நண்பர் என்ன சொன்னார், ரொம்ப சாதாரணமாக ஷார்ஜா துபாயில் போகவே முடியாது, ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா வேலை இல்லை, லேபர்ஸ் வந்து வேலைக்கு போகணும், எல்லோரும் வந்து இயங்கணும். அந்த இயக்கமே ரொம்ப குறைஞ்சி போய் எல்லாம் அப்படி அப்படியே இருக்காங்க. சில கம்பெனிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் உட்காந்து வேலை செய்ய வச்சுட்டாங்க. ஸ்கூல் எல்லாமே வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் தான், அப்படி ஆகிப்போச்சு. அது போக அங்கே இருக்கிற சர்ச்சு, அங்கே இருக்கிற கோவில் எல்லாத்துலையும் இப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து புனித வெள்ளியா அந்த சர்ச்சு வந்து இப்போதைக்கு அலோடு இல்லை. அங்கே இருக்கிற கோயில் அலோடு இல்லை. ஜபலியில் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது,
புதுசாக கட்டின கோயில். ஸோ அந்த கோயில் எதுலேயே வந்து இப்போ அலௌடு இல்லை அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து துபாய் பற்றிய செய்தி. சரி, மொத்தத்துக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடி வாங்குறாங்க, பாலத்தை உடைக்கிறாங்க, பில்டிங்கை அடிக்கிறாங்க, மக்களை கொல்றாங்க, ஸ்கூலை அடிக்கிறாங்க, பெருந்தலைகளை கொல்றாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனாலும் ஈரான் வந்து ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமாக வந்து ஒரு மாதிரி நிற்கிறாங்க ஈரான். ஸோ ஈரான் வந்து ஒன்றுமே செய்ய முடியல. கையில் இன்னும் எக்கச்சக்கமான ஆயுதம் வச்சுருக்காங்க. சுற்றி உள்ள அரபு நாடுகளாக இருக்கட்டும், இஸ்ரேல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாசமாக போச்சு. அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு உள்ள சூழல். அமெரிக்கா தோத்துருச்சுங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அமெரிக்கா டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ஆனால் அது தோற்று அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வெளியேறதா அல்லது என்னத்தையாவது போட்டு தாக்கிட்டு வெளியேறதா அப்படிங்கிறதுல முதல் தாக்குதல் வந்து பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு பதிலாக வந்து இந்த எல்லாம் இங்கே 8 பிரிட்ஜ் எப்போ படிக்க போகிறாங்கன்னு தெரியாது. 8 பிரிட்ஜ். அது போக அடுத்தடுத்து வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படி தெரியல. என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து பதில் அடி உண்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி இப்போ வந்த தகவல் என்னென்னா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் நேரடியாக அமெரிக்காவை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி சாத்தியம், ஐசிபிஎம் வச்சு பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நேரடியாக அமெரிக்காவை தாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து ஃபினிஷிங்க்கு ஒரு 4 வரி கவிதை. மலர்கள் கேட்டேன், மரணம் கொடுத்தாய், ஏன் படைத்தாய் இறைவா அரபு தேசங்களையும் அதில் கொஞ்சம் யூதர்களையும். மற்ற செய்திகள் வந்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.